பகவத்கீதை 9வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். இங்கு பக்தர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் பக்தி செலுத்துகின்றார்கள், பக்தியிலேயே பலவிதமாக பக்தர்கள் பக்தி செய்கின்றார்கள், அந்த தன்மைகளை எல்லாம் இங்கே பகவான் பேசுகின்றார். ஆரம்பத்தில் நாம் செய்கின்ற பக்தியினுடைய தன்மைகள் எல்லாம் நாளாக ஆக பக்குவப்படப்பட அது அழகாக மாறி அமையும். அதை நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். இந்த படிகளை எல்லாம் பகவான் இங்கு பேச போகின்றார். சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய படிகளையும் பேசுவார். இந்த இடத்துல உயர்ந்த நிலையில் உள்ள பக்தியின் படிநிலைகளை இந்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். யஜ்ஞேன ச அபி அந்யே. அந்யே என்றால் சிலர். ஞான யஜ்ஞேன, ஞான யஜ்ஞம் என்றால் அறிவு ரூபமான பக்தி. அறிவையே பூஜையாக கொண்டு சிலர் யஜந்தாக செய்கின்றார்கள், வழிபடுகின்றார்கள். இறைவனை பற்றிய அறிவை பெறுவதையே ஒரு யஜ்ஞமாக பூஜையாக செய்கின்றார்கள். அறிவிலே இறைவனை பற்றிய சிந்தனை செய்வதுவே இங்கு பூஜை என்று சொல்லப்படுகின்றது. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் சொல்லி சொல்கிறோம். அறிவின் துணை கொண்டு உணர்ந்து பக்தி செலுத்துகின்றார்கள் சொன்னார். நம்ம பார்த்தோம், நிறைய பேர் பக்தியையும் ஞானத்தையும் பிரித்து பேசுகின்றார்கள். அப்படி இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். ஞானி என்பவன் பக்தனாக இருந்துதான் ஞானியாக ஆகியிருக்கின்றான். ஞானியானவன் பக்தன் இல்லை சொல்ல முடியாது. பக்தன் ஞானியாக ஆக முடியாது என்று சொல்லலை. பக்தி வேறு ஞானம் வேறுன்னு சொல்லலை. பக்தியினுடைய முழுமை தான் ஞானம் சொல்லலாம் பார்த்தோம் நம்ம. ஆக சரியான பக்தி அல்லது பக்தி என்பது அறிவின் அளவுகோலை வைத்து அதை பொறுத்து அமையும் என்று பார்த்தோம். அடுத்து 2வது வரியில் அவர்கள் பகவானை எப்படி புரிந்திருக்கின்றார்கள் என்று பக்தியுடைய பிரகாரத்தை பார்த்தோம். இதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்த கருத்து தான் இப்போ நாம் ஞாபகப்படுத்திக்கிறோம். எந்த அளவுக்கு இவர்கள் புரிந்து கொண்டு எவ்விதமாக வழிபடுகின்றார்கள். இதில் பக்தியுடைய ஒரு படியை பார்த்தோம். ஏகத்வேன ப்ருதக்த்வேன மாம் உபாசத்தை இது சேர்த்துக்கிறோம். முதல் படி இங்கு, இதுக்கு கீழே சில படிகள் இருக்குது, இருந்தாலும் கூட இங்கே பகவான் சொல்கின்ற முதல் படி வேறுபாட்டுடன் வேற்றுமையுடன் என்னை வழிபடுகின்றார்கள். பிருத்தக் சொல்லி சொன்ன வேறுபாடு, பிருத்தத்துவம் சொன்ன வேறுபடும் தன்மையுடன் என்னை வழிபடுகின்றார். என்ன, ஈஸ்வரன் வேறு, நான் வேறு. நான் பக்தன், பகவான் வழிபடப்படுபவர். நான் வழிபடுபவன், இறைவன் வழிபடப்படுபவர். நான் பக்தன், அவர் பகவான் என்ற இந்த தன்மையை இங்கே பகவான் இங்கு பேசுகின்றார். இந்த வழிபாட்டை பகவான் 12வது அத்தியாயத்தின் விஸ்தாரமாக பேச போகின்றார். இதையும் பார்த்தோம். அடுத்து 2வது நிலை ஏகத்வேன. முதல்ல பல்வேறு விதமான உருவங்களோடு இறைவன் இருப்பதாக சொல்வார்கள். 2வது அந்த இறைவன் ஏகத்வேன, ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் இருக்கிறார். இறைவன் என்பவன் ஒருவன் தான். ஆண்டவன் இருப்பவன் என்பவர் ஒருவர் தான். பல கடவுள்கள் இல்லை, ஈஸ்வரன் என்று ஒருவர் தான் இருக்கின்றார் என்ற அறிவோடு பக்தி செய்வார். எல்லாம் ஒரே கடவுள் தான்பா, இருப்பது ஒரே கடவுள் தான். அப்படி வந்துடுறாங்களா ஏகத்வேன. இஷ்ட தெய்வத்தில் தான் நிறைய ரகளெல்லாம் வரும். என் தெய்வம் வேறு, உன் தெய்வம் வேறு, என் தெய்வம் உன் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடும் நின்றது எது சொல்லி சொல்கிறார். அதுபோல் உள்ளது என்ன, உனது கடவுள் எனது கடவுள்லாம் இல்லை, எல்லாம் ஒரே கடவுள் தான். அப்படி சொல்லி அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்து விடுகின்றார்கள். ஆனால் இந்த 2வது படியான பக்தனுக்கு ஒரு அறிவு வந்திருக்கின்றது. இறைவன் ஒருவர் தான், அவருக்குத்தான் அனைத்து நமஸ்காரங்களும், அனைத்து பெயர்களும், அனைத்து வடிவங்களும் என்ற ஒரு அறிவு வந்து விடுகின்றது. ஆக ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் இருக்கின்றார் என்ற அறிவு. யார் யார் என்ன வடிவங்களில் பெயரில் சொன்னாலும்
இருப்பது ஒரே ஒரு இறைவன் தான், அவரைத்தான் இத்தனை விதமாக எல்லோரும் வழிபடுகின்றார் என்ற அறிவு இரண்டாவது படியில் இருக்கக்கூடிய பக்தனுக்கு இருக்கின்றது. இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அடுத்து மூன்றாவது படி விஸ்வதோமுகம். பகுதா என்ற சொல்லுக்கு முன்னே இருக்குது. இந்த பகுதா சொன்னால் விதவிதமாக பக்தி செலுத்துகின்றார்கள். அதைத்தான் இங்கே மூன்றாவதாக பகவான் பேசுகின்ற கருத்தாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஏகம் பிருதக் விஸ்வதோமுகம் பகுதான்னா விதவிதமான பக்தி. யாரிடம், அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் யாரிடம் சென்றும் நீ இப்படி வழிபடாத, நீ அப்படி வழிபடாத, கடவுள் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படிலாம் யாருக்கு உபதேசம் செய்யாதீர்கள். இப்படி தான் கும்பிடணும், இப்படிலாம் கும்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்படி கும்பிட்டாலும் வெளியில் இருக்க ஃபிசிக்கல் ஃபார்மும் எப்படி இருந்தாலும் மனதில் இருக்கக்கூடிய அந்த பாவனை இருக்குது பாருங்க, அது கடவுள் என்ற ஒரே பாவனையோடு வழிபடுகின்றார் என்பதை நன்கு புரிந்து வைத்து கொண்டுள்ளான் இந்த மூன்றாவது படியில் இருக்கக்கூடிய பக்தன். அவரவர்களே என்ன ஆவார்கள், படிப்படியாக பக்குவப்பட்டு முன்னேறி வந்து கடைசியில் என்ன இருப்பதெல்லாம் இறைவனே என்ற அளவிற்கு அவர்கள் வந்து விடுவார்கள். ஆக விஸ்வ சொன்ன அனைத்தும், ரூபம் என்றால் பார்க்கின்ற, இந்த உலகத்தில் பார்க்கின்ற அனைத்துமாக ஈஸ்வரனே இருக்கின்றார் சொல்கிறார். முதல்ல பல வடிவங்களில் சொன்னார். அடுத்து இருக்கிறது எல்லாமே இறைவன் தான், எல்லாருமே வழிபடுவது அந்த ஒரே இறைவன் என்ற ரெண்டாவது படிக்கு வரார். மூன்றாவது படி என்ன சொன்னால், இந்த உலகத்தில் அந்த ஒரே இறைவன் தான் இந்த உலகத்தில் எங்குமாக எல்லாமாக அனைத்துமாக இருக்கின்றார் என்ற பக்குவப்பட்ட ஒரு படிக்கு அவர்கள் வந்து விடுகின்றார்கள். அதுதான் விஸ்வதோமுகம். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே. கண்ட இடமெல்லாம் நின் காட்சி என்று கை குவித்து பண்டுமின்று நின்ற என்னை பார்த்திருங்க வேண்டாம். எங்கே பார்த்தாலும் என்ன, எல்லாம் நீ தான் இருக்கிற. ஆக ஏகத்துவேன என்பதற்கும் விஸ்வதோமுகம் என்பதற்கும் ஒரு வேற்றுமை இருக்குது. ஏகமாக இருக்கின்றார் என்றால் ஒரு கடவுள் தான் இருக்கிறார் என்று பொருள், ஒன் காட். விஸ்வதோமுகம் என்றால் ஒன்லி காட், அப்படி எடுத்துக்கணும். ஒன் காட் ஒன்லி காட், கடவுள் ஒருவர் தான்ன்றது ஒரு அர்த்தம். இங்கே விஸ்வதோமுகம் என்பதில் இறைவன் மட்டும்தான் இருக்கிறார், ஒன்லி காட். ஆமாம், எல்லாமாக அவரே இருக்கின்றார், அனைத்துமாக இருக்கின்றார். அதான் சொல்கிறார், எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கு அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரம். இப்படி நல்ல வார்த்தைகள்லாம் பெரியவங்க புரிந்து கொண்டு அந்த பக்குவத்திலிருந்து அந்த பக்குவத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் அழகாக இப்படி சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஒரு கருத்தை தான் பகவான் தொடர்ந்து சொல்லப் போகின்றார். இந்த கருத்தை இத்தோடு பகவான் விட போகிறதில்லை, மிக விரிவாக நாம் பார்க்க போகின்றோம். காரணம் என்னவென்றால், நாம் கண்ணை திறந்து பார்த்தால் யார் காட்சி தருகின்றார்கள்? கண்ணை திறந்து பார்த்த என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் இறைவனுடைய காட்சி தான். கண்ணால் காண்பது உன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூஜை, மண்ணோட ஐந்தும் வயங்குயிர் யாவுமே, அண்ணலே நின் அருள் வடிவாகுமே. எவ்வளோ அழகாக புரிந்து சொல்கிற வார்த்தை பாருங்கள். கண்ணால் காண்பது உன் காட்சி, என்னெல்லாம் பார்க்குறணும் எல்லாம் நீ தான். இதைத்தான் பகவான் சொல்ல போகின்றார். 10, 11வது அத்தியாயங்களில் அடுத்த அத்தியாயத்தை அதுக்கு அடுத்த அத்தியாயத்தையும் இந்த கருத்தை விளக்குவதற்காக பகவான் 2 அத்தியாயத்தை செலவு பண்ணுறார், பகவானுக்கு சொல்ல போகிறார். ஆக இந்த உணர்வை தருவதற்காக தான் 2 அத்தியாயங்களை பயன்படுத்த போகின்றார். அங்கு விதவிதமாக சிந்தித்து நாமும் புரிந்து கொள்ளப் போகின்றோம். நம்முடைய விருப்பு வெறுப்புக்காக அந்த விருப்பு வெறுப்பை மனதில் வைத்துக்கொண்டு விருப்பு வெறுப்பு என்ற கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்ப்பதால் தான் இந்த உலகத்தில் வேறு வேறு விதமாக தெரிகின்றது. விருப்பு வெறுப்பை நீக்கிய கண்ணாடியை பார்வையை நமக்கு பகவான் கொடுக்கும் பொழுது இருப்பதெல்லாம் இறைவனே என்ற அறிவு நமக்கு வரப்போகின்றது, நாம் புரிந்து கொள்ளப் போகின்றோம். ஆக ஈஸ்வரனே என்ன உபாதான காரணம். எதுக்காக இந்த சிருஷ்டியை பற்றி சொல்லும்போது உபாதான காரணம் நிமித்த காரணம்லாம் சொன்னால் உபாதான காரணம் சொன்னால் உபாதான காரணத்து தாத்பரியமே அவர்தான் எங்குமே இருந்து கொண்டுள்ளார் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான். ஆமாம், களிமண் பானை இருக்குது. களிமண் வந்து பானைக்கு உபாதான காரணம் சொன்னால் பானையை பார்க்கும்போதுலாம் எதை பார்க்குறோம்? களிமண் தான் பார்க்குறோம். ஆனால் நமக்கு அங்கே களிமண் என்ற எண்ணம் மறைந்து பானை என்ற பார்வை வந்து விடும்பொழுது களிமண்ணை மறந்துடுறோம். கல்லை கண்ட நாயை காண, நாயை கண்ட கல்லை காண போகிற. அது போல் அங்கே நாய் வரும்போது கல் கடைகளை அடிக்கிறதுக்கு, ஆமாம், கல் இருக்கும்போது நாய் வரல அடிக்கிறதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. கல்லாக பார்த்தால் அங்கே நாய் என்றது மறைந்து விடுகின்றது, நாயாக பார்த்தால் அங்கே கல் என்பது நமக்கு எந்த கல் என்ன என்பது
தெரிவதில்லை. அதுதான் அங்கே அர்த்தம். கள்ளக்கண்ண நாயக்கானன்ற அர்த்தம் அது. ஆக எதை பார்க்கின்றோம் என்ற பானையை பார்த்தா களிமண்ணை தான் பார்க்கிறோம். அப்படி ஈஸ்வரன் உலகத்துக்கு உபாதான காரணம் சொல்லி சொன்னான். உலகத்தை பார்க்கும்பொழுது வேறு யாரை பார்க்கிறோம்? ஈஸ்வரனைத்தான் பார்க்கின்றோம். இல்லையே, ஈஸ்வரனை தவிர மற்ற அனைத்தையும் பார்த்து கொண்டுள்ளோன்னு சொல்லி சொன்னான். அதற்கு காரணம் நம்முடைய மனதில் உள்ள வெறுப்பு. ஆக விஸ்வத்தோ முகம் சொல்லி சொன்னால் பார்க்கும் அனைத்தும் ஈஸ்வரனே. பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்க வர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே. பானை முழுவதும் என்ன இருக்கும்? களிமண் தான் இருக்குது. பானையில் களிமண் இல்லாத இடம் எதுனா இருக்குமா? அதுபோல் எங்குமே இருப்பது என்ன? எங்கெங்கே பார்த்தாலும் எல்லாம் அங்கே எல்லாம் அவர் தான் இருக்கார். நீக்க மர நிறைந்திருக்கின்றார். அதுதான் இங்கே சொல்கிறார். அதனால தான் பாருங்க, ஆயுத பூஜை வந்ததுன்னா கசாப் கடைக்காரர் கூட என்ன பண்ணுவார்? அந்த பூஜை பண்ணுவார். அந்த கத்திக்கு அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவார். வெட்டுற இடம் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவார். நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்ன, யாராவது இந்த ஸ்க்ரூ டிரைவர் அல்லது உபயோகப்படுத்துகிற ஆயுதங்கள் அதெல்லாம் வச்சு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு அதை பூ வச்சு அதை பூஜை பண்ணுவாங்களா? எந்த கல்ச்சர்னால் இருக்கா? நம்ம கல்ச்சரில் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம பெரியவங்களுக்கு தெரியாது. இவ்வளோ தூரம் அத்வைதம் பேசினவங்களுக்கு இந்த பூஜை முறைகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்களே, இதெல்லாம் தேவையா இல்லையான்னு தெரியாதா என்ன? காரணம் என்னென்னா, எல்லாமே அனைத்துமே பகவானுடைய ஸ்வரூபம். அந்த ஒரு பாவனை வர வைக்கிறதுக்காக. இல்லைன்னா என்ன பண்ணோம், என்னத்துக்கு இதெல்லாம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மாட்டு பொங்கல் தான் மாட்டை கும்பிடுறோம். நம்ம உபயோகப்படுத்த பொருள்களை எல்லாம் ஆயுத பூஜையில் வச்சு கும்பிடுறோம் இல்லையா? இல்லை, எப்படி ஒரு அழகான ஒரு கல்ச்சர் எப்படி அழகாக டெவலப் ஆகி வந்துடும். அந்த உள்ள அர்த்தம் நமக்கு தெரியல, ஆனால் செய்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அந்த ஸ்பிரிட்டை விட்டுட்டோம், ஃபார்மை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எப்படியோ பரவாயில்ல, ஒரு காலத்தை ஃபார்மை பிடிச்சிக்கிட்டு இருக்கனால அது உள்ளே இருக்க அர்த்தமும் நமக்கு யாரோ ஒருத்தர் புரியத்தான் போகின்றது. அனைத்தும் பகவானுடைய சொரூபமே. காரணம், இருப்பதெல்லாம் இறைவனே. அவனன்றி இல்லை, அவரன்றி வேறு ஒன்றுமே எதுவுமே இருக்கவில்லை. இது நம்முடைய கல்ச்சர். இது உயர்வானது. அதை நாம் நமஸ்காரம் செய்கின்றோம். ஆக இந்த கருத்துக்குள்ளே இப்போ நம்ம பார்த்த இந்த விஸ்வத்தோ முகம், இங்கே பார்த்த இந்த கருத்துக்குள்ளே, பூஜையினுடைய பாவனைக்குள்ளே உபனிஷத்து மறைந்துள்ளதுன்னு சொல்கிறார் ஒருத்தர். என்ன, இருப்பதெல்லாம் இறைவனே என்கின்ற அறிவை தருவதற்காகத்தான், காண்கின்ற எல்லாவற்றையும் இறைவனை பார்ப்பதற்காக இந்த பூஜை முறைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ளே உபனிஷத்து சாரம் அடங்கி உள்ளதுன்னு சொல்கிறார். நமக்கு தெரியலையேன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு புரியும். வீட்டில் வாசப்படி இருக்கோம், நிலைக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம்? பொட்டு வச்சு இது பண்ணி பூஜை பண்ணுறோமா இல்லையா? சமைக்கிறோம், பொங்கல் வைக்கிறோம், அந்த பாத்திரத்துக்கு என்ன பண்ணுறோம்? நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு பட்டை போட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அந்த அடுப்பு இருக்க புது அடுப்பு பண்ண மண் அடுப்பு அதையும் சுத்தம் பண்ணி இப்போ மெழுகி சாணத்தில் மெழுகி எல்லாமே பகவானை நினைக்கும். காலையில் அம்மா பால் காய்ச்சி போடுறாங்க. காய்ச்சும் போது பால் காய்ச்சி காப்பி போட்டு குடிக்க போகிறது நாம தான். இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க? நமஸ்காரம் பண்ணி பாலை காய்ச்சி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நமக்கு தான் கொடுக்குறாங்க, அவருக்கா கொடுக்குறாங்க? இந்த பாவனையெல்லாம் சாதாரண விஷயம் தான், இன்னும் நம்ம கல்ச்சரில் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாமே இறைவனை சம்மந்தப்படுத்தி இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம், நாடகமாக இருக்கட்டும் அல்லது பாட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே இறைவனை சேர்த்து வைத்து அவரை மையமாக வச்சே நமக்கு எல்லாமே செய்து கொடுத்துருக்காங்க. கிராமங்கள் நகர அமைப்பு கூட கோயிலை மையமாக வச்சு தான் எல்லாமே அமைஞ்சிருக்கும். அந்த நகர அமைப்பை அமைஞ்சிருக்கும். மதுரையில் பார்த்தா மீனாட்சி அம்மன் கோயிலை வச்சு தான் எல்லாம், ஆடி வீதி, மாட வீதி, ரத வீதி, அப்படியே அழகாக அந்த அந்த அமைப்பு பாருங்கள். கோயிலை மையமாக வச்சு தான் எல்லா ஊர்லேயுமே. அதனால தான் இந்த கட்டட விஷயங்கள் நகர அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அந்த நகர்ப்புற அமைச்சர்கள் இன்னும் 2-3 பேர் அதை துறை சேர்ந்த செயலாளர்கள் எல்லாம் வெளிநாட்டு ஏதோ ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வரணும்னு சொன்னாங்களாம். அவர் இடத்த ஃபைல் போச்சான், ப்ரப்போசல்லாம் போகும்பொழுது அவர் கூப்பிட்டு எதுக்கு போகிறீங்க இதை பார்க்குறதுக்கு? வேண்டாம், நான் சொல்கிறேன், போய் மதுரையை பார்த்துட்டு வாங்க, அந்த அமைப்பே போதும், அதை விட எங்கள் பெரிய அமைப்பு இல்லை, அதை பார்த்துட்டு வாங்க போதும், உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி ஃபைலை திருப்பி அனுப்பிட்டார், ரிஜெக்ட் பண்ணி. ஆமாம்,
நமக்கு என்னென்னா நாம் எல்லாமே சரியாக செய்யலை, எல்லா வெளிநாட்டுக்காரனும் சரியாக செய்திருக்கான், அவனுங்களுக்கு தான் இந்த அமைப்பு கட்டட விஷயங்கள்லாம் தெரியும். நமக்கு ஒரு நாலேஜ் இல்லைன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம மனசில் ஊறி போயிருக்கு. அதனால் இப்படிலாம் இல்லை, அப்படி இல்லை, அருமையான அமைப்பு முறைகள் எல்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாம் காலை வெள்ளத்தில் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிட்டு நமக்கு அந்த உயர்வு மனப்பான்மை இல்லாமல் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆகவே ஒரு ஆயுத பூஜைக்கு எல்லாத்தையும் பூஜை பண்ணுறோன்னா சும்மா இந்த பேருக்கு இல்லை. நாம் உபயோகப்படுத்த கத்தி, சைக்கிள், காரு எல்லாத்தையும் பூஜை பண்ணுற ஒரு எலக்ட்ரிஷியன் அவருடைய உபயோகப்படுத்த பொருள்கள், ஒரு உழவனாக இருந்தால் அவர் உபயோகப்படுத்த பொருள்கள், ஒரு விவசாயி கூலி சொல்லிச்சுன்னா அவர் உபயோகப்படுத்த கத்தி, அருவா அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது என்ன ஒரு கல்ச்சர் இது. எல்லாமே இறைவன், எல்லாமே இறைவன், எல்லாமே இறைவனாக அவர் நினச்சி வழிபடுறது, பூஜை பண்ணுறது. ஆக இதுக்குள்ளே இருந்த சாரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் விஸ்வத்தோ முகம். அடுத்த அத்தியாயங்களுக்கு இங்கே அழகான கருத்துக்களை நம்ம கொடுத்துடுறார். பார்க்கின்ற அனைத்தும் ஈஸ்வர ஸ்வரூபம், பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே. அதனால தான் நம்ம ஒன்லி காட் சொல்கிறோம். கடவுள் தான் இருக்கார், கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒன் காடு நம்முடைய கருத்து இல்லை, ஒன்லி காடு தான். ரொம்ப அழகாக அற்புதமாக தயானந்த சுவாமி சொல்லுவாங்க, ஒன்லி காட், கடவுள் மட்டும்தான் இருக்கார், கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லை, எல்லாம் கடவுள் தான். ஒரே கடவுள் என்றால் போதாது, அந்த ஒரு கடவுள் தான் அனைத்திலும் அனைத்துமாக இருக்கின்றார். அவருடைய மகிமை, பெருமை, விபூதியை தான் எல்லாமே, இதெல்லாம் விளங்குகின்ற எல்லாம் அவர் தான். அப்படி தான் வழிபாடு செய்கின்றார். ஆக அவருடைய வழிபாட்டுக்கு இப்படி நாம் புரிந்து கொண்டால் நாம் வழிபடுறதுக்கு கோயிலுக்கு போனோமா என்ன? கோயிலுக்கு போய் வழிபட முடியுமா என்ன? முடியாது. எங்கும் உள்ளது ஒரு இடத்துல பார்க்குற பார்வை வருமா நமக்கு? எங்கும் இருக்கிறா சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் பார்ப்போமா? இல்லை, எங்கே தானே இருக்காரு. அதுதான் நம்ம சொல்லுவோம், இந்த நாம் இருக்கிற இடத்துல இருக்கிற மண்ணுக்கு இல்லாத புனித கைலாசத்தில் இல்லை, கைலாசத்தில் இருக்கிற புனித இந்த மண்ணுக்கு இல்லாமல் இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஆமாம், பத்ரியாக இருக்கட்டும், கேதாராக இருக்கட்டும், அது என்னவாக இருக்கட்டும், எல்லாம் என்ன, இந்த உலகம் முழுக்கமே அப்படி தானே. உலகமெல்லாம் கோயிலாய், உயிர் தொகுதி சாமியாய், நலம் புரிதல் யோகமாய், நாட்டம் வேறு நல்குவாய். இது சுத்தானந்த பாரதி சுவாமிகளுடைய பாடல் வரிகள், அழகான வரிகள். உலகமெல்லாம் கோயிலாய், எல்லாம் தான் உயிர் தொகுதி சாமியாய். அங்கே கடவுளாக இருக்கிறது எதுன்னா உயிர்களுடைய மொத்த உயிர் தொகுதி அப்படி சொல்கிற ரொம்ப அழகான வார்த்தை இது. இதெல்லாம் உபனிஷத்து சாரமான வார்த்தைகளை பெரியவங்க உள்வாங்கி கொண்டு அவங்க வார்த்தையில் இதெல்லாம் அழகாக சொல்லிடுறாங்க. நலம் புரிதல் யோகமாய், நான் என்னென்னா ஒரு யோகம் பண்ணேன்னா உலகத்தை நலம் புரிதான் உனக்கு யோகம்னு சொல்லிடுறாரு. சிம்பிள் வார்த்தை, ரொம்ப பிடிச்ச வார்த்தை, சிறு வயசில் படித்தது இது. ஆமாம், உலகமெல்லாம் கோயிலாய், உயிர் தொகுதி சாமியாய், நலம் புரிதல் யோகமாய், நாட்டம் மீறு நல்குவாய். இன்னும் அது கூட சில வரிகள்லாம் இருக்குது, மறந்து போச்சு, இப்போ பார்க்கணும். அதை நல்லா அழகாக இருக்கும், எளிமையான வார்த்தை. ஆக இப்படி புரிந்து கொள்வதற்கு, வழிபாடு செய்வதற்கு கோயிலுக்கு போனன்ற அவசியமே இல்லை. ஆமாம், அதனால தான் தாய்மன்னர் பாடல் பார்த்தோம். அவருக்கு அன்றாடம் காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போய் புஷ்பத்தை பறிச்சிட்டு வந்து பகவானுக்கு மாலையாக கட்டி சமர்ப்பணம் பண்ணி பூஜை பண்ணுற பழக்கம் இருந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் போகிறார், பூ பறிக்கலாம் போகும்போது பூவை பறிக்க மனசு வரல. சொல்லியிருக்க அந்த பாட்டு நினைக்கிறேன் நான். ஆமாம், பறிக்க வரல பாட்டு. அந்த பூவை பார்க்குற பூவிலையும் கடவுள் தான் இருக்கார். எதை பறித்து எதுக்கு போடுறது? அது என்னென்னா அவர் செய்த பூஜையினுடைய வளர்ச்சி, மன வளர்ச்சி. அப்படி அதுக்காக பூஜையை விட்டுட்டாரன்னா அவர் மனசில் அந்த வளர்ச்சி அப்படி சொல்கிறார். பிறகு தானே சில பாவனைகள், சில செயல்கள், பக்தியினால் செய்கிற செயல்கள்லாம் தானே மன வளர்ச்சியின் மூலமாக அதிலிருந்து விலகிடும். நாம விலகணுன்றது அதுவே நம்மளிருந்து விலகிடும். நாம விலகிறது தப்பு. ஊர்வாரிவம பந்தனான்னு சொன்னாங்க பாருங்கள், அது போல தான். நல்லா முதிர்ந்த அந்த பழம் இருக்கு, அது தாய் செடியிலேருந்து விலகிடும், தானே எடுத்தால் தனியாக வந்துடும். அதுபோல் தானே விலகுவது, நாம விலகிறது இல்லை. ஆக கையால் தொழில் பண்ணல் பூஜை சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் நின்னுடைய அருள் வடிவம் தான் சொல்கிறார். ஆக இங்கே பகவான் எதில் ஆரம்பிக்கிறார் என்றால், ஏதோ ஒரு நாமும் வடிவம் தந்து முதல்ல ஆரம்பிக்கிறார். பிற்பாடு அனைத்து சொற்கள், பெயர்கள், வடிவம் எல்லாம் ஈஸ்வரனே என்று சொல்கிறார். பிறகு பகவான் என்பது ஒன்றே ஒன்று தான், எல்லாம் ஒரே கடவுள் தான் சொல்கிறார். கடைசியாக அந்த ஒரே கடவுள் தான்
அனைத்துமாகவும் விளங்கி கொண்டுள்ளார். இதுதான் படிகள். ஒரு பக்தனுக்கு மனசில் வர வேண்டிய பக்குவ நிலைகள் வளர்ச்சி இப்படித்தான் இருக்க வேண்டும். அழகாக சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது. சில நேரத்தில் சாஸ்திர வார்த்தைகள் நம்முள்ளே போகலைன்னா கூட நம்ம பக்தியோட வளர்ச்சி அப்படி வந்திருந்ததுன்னா அதுதான் இயல்பு. ஆமாம், பிறகு படித்தா தான் நமக்கு தெரியும், ஓ இதுதான் நம்ம போல் இருக்குது, நாம் அப்படி தான் இருக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்குவோம். நிறைய நேரத்தில் நம்ம செயல்களை எல்லாம் ஒழுங்காக முறையாக சில நேரம் அமைஞ்சிருக்கும். அப்புறம் கர்ம யோகம் பக்தி யோகம்லாம் படிக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம செய்துக்கிட்டு தானே இருக்குன்னு சொல்லி நினைப்போம். வாஸ்தவம் தான், அது நமக்கு இயல்பாகவும் கிடைச்சிருக்கும். அப்படிலாம் அதுவும் அப்படியும் சில பேருக்கு இருக்குது. சில பேருக்கு படித்து அதை முறைப்படுத்தி கொள்வது வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஏற்கனவே அவரோட வாழ்ந்து கொண்டு செய்து கொண்டுள்ள பூஜை முறைகளே சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்கு அப்படியே அமைஞ்சு இருக்கும். இப்படி இருக்கும். ஆமாம், அப்போ நாம் ஓஹோ நமக்கு இது சாஸ்திரத்தினுடைய ஒரு அங்கீகாரமாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம செய்கிறது போகிறது சரியான பாதையில் தான் பயணம் செய்து கொண்டுள்ளோம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக இங்கே ஒரு 3 படிகள் இருக்குது. என்னென்ன? வேற்றுமையுடன் தேவதா வழிபாடு முதல் படி. ஆமாம். 2வது ஈஸ்வர பக்தி ஏகத்துவேன. இந்த 2 பேருக்குமே என்ன, கடவுள் வேறு நான் வேறுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் ஒரே கடவுள்னு ஒரு நினைப்பான். முதல் ஆள் பல கடவுள்கள் இருக்குது, என்னுடைய கடவுள் தான் பெருசு அப்படி சொல்லி நினச்சிட்டு இருப்பான். அடுத்து 3வது விஸ்வத்தோ முகம். இவ்விதம் எல்லாம் வழிபாடு செய்யணும் என்றால் நமக்கு பேசிக்காக கொஞ்சம் அறிவு இருக்கணும். அதை பகவான் சொல்கிறார், ஞான யஜ்ஞேன. இந்த அறிவுடன் அவர்கள் வழிபாடு செய்கின்றார்கள். அப்போது பகவத்கீதை வகுப்பு கேட்பது பக்தி மாதிரி தெரியலையேன்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. பிரதோஷம் போனால் பக்தி செய்தா போல் இருக்குது, வேலைக்கிழமை உட்காந்து பூஜை பண்ணால் பக்தி செய்தா போல் இருக்குது, கோயிலுக்கு சென்று வழிபட்டால் தான் பக்தி என்றெல்லாம் சில பேர் நினைக்கிறாங்க. காரணம், அங்கே எல்லா பிரசாதம்லாம் கிடைக்கும் இல்லையா? இங்கே என்ன பண்ணுறாரு பகவத்கீதை நடத்துகிற வகுப்பில் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. இது என்ன பக்தி, படிக்கிறதெல்லாம் பக்தியா அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஞானம்தான் பக்தி. அதனால தான் சின்மயானந்த சுவாமி இதுக்கு ஞான யஜ்ஞம் சொல்லி வச்சு. இது ஒரு யஜ்ஞம். யஜ்ஞம்னா அங்கே அதாவது அந்த யாக குண்டம் இருக்கணும், அங்கே நெருப்பு இருக்கணும், அந்த அவிசு இருக்கணும், மந்திரங்கள் இருக்கணும், சிலதெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணால் தானே யஜ்ஞம். இங்கே சொல்கிறார் இல்லை, அதுவும் யஜ்ஞந்தான், இதுவும் யஜ்ஞந்தான். ஞான யஜ்ஞம், கீதா ஞான யஜ்ஞம் அப்படி நிறைய இடத்துல நடத்திருக்கார். காரணம், எத்தனையோ யஜ்ஞங்கள் இருக்கின்றது. ஒரு வாரம் கீதை வகுப்பு கேட்ட நடத்தணும். என்ன அர்த்தம்? ஞான யஜ்ஞம், ஞான ரூப பக்தி. இதுதான் உண்மையில் உயர்ந்த பக்தி. சரி, அதனால் நான் பூஜையை விட்டுடுறேன்னு சொல்லி சொன்னான். அப்படியும் இல்லை, அதுவாக நம்மை விட்டு விலகும் அல்லது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவிற்கு மனதில் ஒரு பக்குவம் வந்தால்தான் நம்ம விட முடியும். நாமளாக விடணுன்ற அவசியம் இல்லை. அதுக்காக அப்படி பண்ண ஒரு கோயில் பக்கமே போக மாட்டார், அப்படியும் கிடையாது. போய்த்தான் ஆகணும் என்ற ஒரு முனைப்பெல்லாம் அவர் மனசில் கொஞ்சமாக. ஏனென்றால் வாழ்க்கையே அப்படித்தானே. இப்போ ஒருத்தர் தியானம் தனியாக பண்ணுறார், அப்புறம் வாழ்க்கையே தியானம் பண்ணிட்டார். அதே போல் வாழ்க்கையே அப்படி அமைத்து கொண்டால் அப்புறம் தனியாக அது ஒன்றும் இல்லையே. சாதனமாக செய்யும்பொழுது அது தனியாக இருக்கிற போல் இருக்குது. அதையே சாத்தியமாக்கி கொண்டால், நம்முடைய இயல்பாக்கி கொண்டால் தனியாக பண்ணுன்ற அவசியம் இல்லை. அதனால தான் என்னென்னா புத்தகமெல்லாம் இருக்குது வீட்டில். பூஜை செய்கிறதுக்காக புத்தகம் இல்லை. சிலர் வீட்டில் இருக்கும் இந்த புத்தகங்கள்லாம் சில பேழைகளை வச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு புஷ்பம் வச்சு அப்படியே டெய்லி ஆரத்தி காட்டுவாங்க. அது திருக்குறள் புஸ்தகமாக இருக்கும், தேவாரமாக இருக்கட்டும், திருவாச்சகமாக இருக்கட்டும், நிறைய பகவத்கீதையாக இருக்கட்டும், எல்லா புத்தகங்கள்லாம். அந்த புத்தகங்கள்லாம் அப்படி பூஜை பண்ணுறது மட்டும் இல்லை, அல்லது சரஸ்வதி பூஜைக்கு மட்டும் எடுத்து பூஜை பண்ணி எடுத்து வச்சு அடுத்த சரஸ்வதி பூஜை அது வெளியே வரும். அதுக்காக இல்லை, படிக்கிறதுக்காக புரிந்து கொள்வதற்காக தான் புத்தகம் இருக்குது. பொட்டு வச்சு பூஜை பண்ணுறது மட்டும் இல்லை. ஆக ஞான யஜ்ஞமே உயர்ந்த பக்தி. அப்படிப்பட்ட பக்தர்கள் பல நிலைகள் இருக்கின்றார்கள். இத்துடன் பக்தர்களுடைய தன்மை, பக்தியுடைய தன்மையை பேசி பகவான் நிறைவு செய்கின்றார். இனி அடுத்த ஸ்லோகம், 16வது ஸ்லோகம். அகம் கிரதுரகம் யஜ்ஞஹ ஸ்வதாஹமஹமௌஷதம்
மந்த்ரோகம் அகமேவாஜ்யம் அகமக்னி அகம் ஹுதம் அகம் க்ரதுரகம் யஜ்ஞக ஸ்வதாகமகமௌஷதம் மந்த்ரோகம் அகமேவாஜ்யம் அகமக்னி அகம் ஹுதம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே அனைத்துமே நானாக இருக்கின்றேன் என்று பக்தி செய்கின்றார்கள். அதுவும் அந்த நினைவே பக்தி தான், நினைவு பூஜை. யோக பூஜைன்னு என்ன சொல்கிறாங்கன்னா நினைவு பூஜைன்னு தான் சொல்கிறாங்க. மனசுலேயே அப்படியே இறைவனே நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த எண்ணத்தோடு இருப்பது பெரிய பூஜை தான். அங்கே மலரை பறித்து போடுறது, தூப தீப நைவேத்தியங்கள் அதெல்லாம் இல்லை என்றாலும் கூட அவர் அப்படி இருப்பதே பூஜை தான். சில பேர் அப்படி இருக்கின்றார்கள். அது இவெல்லாம் அடுத்த 2 அத்தியாயங்கள் அதெல்லாம் விளக்கப்படும். இங்கு அதற்கு பகவானுடைய சில அதற்காக என்ன பண்ணுறாருன்னா, அப்படி நான் புரிந்து கொள்வதற்காக பகவான் சில மகிமைகளை, அவருடைய சில பெருமைகளை, விபூதிகளை இங்கு சொல்லப் போகின்றார். அப்படி சொல்லி எப்படி நான் அனைத்துமாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். 16வது ஸ்லோகம் முதல், இந்த 16வது ஸ்லோகம் முதல் 19வது ஸ்லோகம் வரை ஈஸ்வர விபூதியை பேசுகின்றார். தன்னுடைய மகிமைகளை தானே சொல்லுகின்றார். பகவானுடைய பெருமை, புகழ், பகவானுடைய உபாதான காரண தன்மைகளை எல்லாம் இங்கே பேசுகின்றார். 7வது அத்தியாயத்தில் சிலதெல்லாம் சொன்னார். ரசோகம் அப்சு கவுந்தேய என்று ஆரம்பித்து சில ஸ்லோகங்களை சொன்னார். ஏன் பகவான் இவ்வளவு தூரம் இதையெல்லாம் சொல்லுகின்றார் என்றால், நாம் அதற்கு மேலே நம்முடைய பெருமையை நாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா. நம்ம சொல்லலாம், பகவான் பெருசாக தம்பட்டம் அடிச்சுக்கிறார் தான் பெருமையை. அவர் ஏன் இங்கே சொல்லணும்னு சொன்னால், நமக்கு புரிய வைப்பதற்காக சொல்கிறார், அகங்காரத்துக்காக ஆணவத்துக்காக சொல்லலை. நாம் பார்த்தோம் ஒரு சிறு விஷயம் கூட இருக்காது. எல்லாம் நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், அது நான் பண்ணேன், இது நான் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படிலாம் நிறைய தம்பட்டம் அடிச்சுக்கிறோம் இல்லையா. அதனால் பகவான் என்ன பண்ணுறாருன்னு அதுக்கு மேலே சொல்லி ஆகணும்னு சொல்கிறார். நானே அனைத்தும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி சென்றால் என்ன ஆகும், நமக்கு புரியாது. எல்லாம் நான் தான்ப்பா. இப்போ ஒரு பெரிய ஒரு நிலச்சுவாந்தார் இருக்கார், அவர் கூட போகிறோம். அப்போ பார்க்குறாரு, இந்த தோட்டம் காட்டுறார், இன்னொரு தோப்பு காட்டுறார், பக்கத்தில் வயக்காடு காட்டுறார், பக்கத்தில் அதெல்லாம் காட்டுறார். ஒன்று ஒன்றா காட்டிட்டு இன்னும் அந்த பக்கம்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நம்மோடது தாங்க அப்படி சொல்கிறது போல். இல்லைன்னா ஒரே வார்த்தை இதெல்லாம் நம்ம தான் அப்படி சொன்னால் நமக்கு சரியாக புரிஞ்சிருக்குமா தெரியல. அப்படியே அழகாக அழைச்சின்னு போயிட்டு இந்த தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, என்னென்ன தோப்பு இருக்கோ அதெல்லாம் காட்டி, அவரை வயல்களை காட்டி, இருக்கக்கூடிய கிணறு மற்ற வழிகள்லாம் காட்டி, கரும்பு பயிர் இருந்தால் அதையும் காட்டி, இங்கே இருக்குது இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இன்னும் அந்த பக்கம் வரைக்கும் பாருங்கள், அது வரைக்கும் நம்முடைய தாங்க அப்படி சொல்லி எப்படி சொல்லுவார். அது போல் பகவான் ஒவ்வொன்றாக சொல்லி கடைசியில் எல்லாம் நானே சொல்ல போகிறேன். அது காரணம் என்னென்னா, இது ஒரு எக்ஸசைஸ் போல் மனதில் புரிந்து கொள்வதற்காக பகவான் இத்தனையும் சொல்லி இதெல்லாம் நானே அப்படி தனித்தனியாக சொல்லும்போது என்ன ஆகுன்னா, தனித்தனியாக சொன்ன அந்த விஷயங்கள் நம்முடைய ஞாபகத்திற்கு பார்வைக்கு வரும்பொழுது இதெல்லாம் இறைவனே இறைவனே எனக்கு ஞாபகப்படுத்தும். மொத்தத்தில் சொன்னார்னா அது பெருசாக நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. தனித்தனியாக சொல்லி அப்புறம் எல்லாம் நானே சொல்லும் பொழுது இது ஒரு விதமான பயிற்சிக்காக இது சொல்கிறார், மனப்பயிற்சிக்காக. இந்த வீடு நம்ம தாங்க, இந்த வீடு நம்ம தாங்க, அந்த தெருவில் ஒரு வீடு இருக்குது, இந்த தெருவில் ஓடு இருக்குங்க, இந்த அடையாளங்கள்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறது போல் பகவானுக்கு கடைசியில் எல்லாம் நம்மது தாங்க, இந்த தெருவே நம்மது தாங்க, ஆமாம் இந்த ஊரே நம்மது தாங்க அப்படி சொல்கிறது போல். இன்றைக்கி அப்படி இல்லை இருந்தால் கூட ஒருத்தர் தமாஷா ஒன்று அனுப்பியிருந்தார். உங்கள் சொந்த ஊர் எதுங்கன்னு கேட்டார். எனக்கு ஒரு ஊரும் எனக்கு சொந்த ஊருன்னு இல்லைங்க. இல்லைங்க உங்கள் சொந்த ஊர் சொல்லுங்கள். ஏங்க எனக்கு சொந்தமாக வீடே இல்லை, அப்புறம் எனக்குங்க சொந்த வீடு இருக்க போகுது. தமாஷாக சொல்ல, சொந்த ஊர் எதுனா நான் வாங்கின சொந்தமாக யாருனா ஊர் வச்சுருக்க முடியுமா, ஒரு ஊரையே. சிரிப்புக்காக சொன்ன ஜோக்குக்காக. ஆக நானே அனைத்தும் என்று ஒரே வார்த்தையில் சொன்னால் நமக்கு புரியாது. அதில் பல விதத்தில் பகவான் தானே இவை எல்லாமா இருக்கின்றன ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது பிறகு நாம் என்ன பண்ண போகிறோம், எல்லாம் பகவான் என்று புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு வாய்ப்பு பயன்படுகின்றது. நானே அனைத்தும் என்பதை சொல்லி ஆகணும். அது ஆக சில விஷயங்கள் சில ஸ்லோகங்கள் இங்கே சொல்கிறார். இது அர்த்தம் என்னவென்றால், எதையெல்லாம் நாம் பார்க்கின்றோமோ அதிலெல்லாம் ஈஸ்வர புத்தி நமக்கு வரணும். மலையை பார்த்தா, நதியை பார்த்தா, காடுகளை பார்த்தோம்னா, நிலங்களை பார்த்தா,
ஆகாசத்தை பார்த்தால், காற்றை பார்த்தால், அக்னியை பார்த்தால் என்ன, அதோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் ஒன்றொன்றாக பார்க்கும் பொழுது எல்லாம் நானே என்ற பகவான் ஒரு காட்சி நமக்கு மொத்தமாக பிறகு விளங்கும். தனித்தனியாக அதற்காக சொல்லி ஆகணும். அதுக்காக தான் இங்கே சொல்கிறார். ரொம்ப அழகான கருத்து இது. இப்படி பகவான் தன்னுடைய விபூதியை பார்ப்பதால் நம்முடைய மனது எப்படியெல்லாம் ஆகும் என்றால் விஷாலமாகுமா, நன்கு மனசு விரிவடையும். இந்த தியானத்தில் எக்ஸ்பேன்ஷன் மெடிடேஷன் சொல்லி கொடுப்போம். மனதை விரிவுபடுத்தும் தியானம். இல்லைன்னா மனசு என்ன ஒரு மாதிரி ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கும். இந்த மனதை விரிவுபடுத்தணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் மெடிடேஷன். அதுக்கு இந்த விபூதி யோகம், விஸ்வரூப தரிசன யோகம் பயன்படும். மனது விஷாலமாகணும், எல்லாம் வரும். ஆக இதற்கான விளக்கம் 10வது அத்தியாயத்தினுடைய முகவுரையில் நம்ம பார்க்க போகிறோம். 10வது அத்தியாயத்தினுடைய முகவுரை ரொம்ப அழகான ஒரு அற்புதமான முகவுரை. ஆமாம், ஒவ்வொரு அத்தியாயத்தும் ஒரு முகவுரை இருக்கும், ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒரு முகவுரை இருக்கும். அதுபோல் 10வது அத்தியாயத்தினுடைய முகவுரை ரொம்ப அழகான அற்புதமான ஒரு முகவுரையாக இருக்க போகின்றது. ஆகவே இங்கு பகவான் தன்னுடைய பெருமைகளை என்ன என்பதை கூறுகின்றார் என்பதை மட்டும் பார்ப்போம். நானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்பது தான் ஸ்லோக சாரம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். அகம், அகம் என்றால் நான், ஈஸ்வர ரூபமாக இருக்கின்ற நான். கிரது ஷௌத கர்மா. ஷௌத கர்மா என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மாக்களுக்கு, செயல்களுக்கு பெயர் ஷௌத கர்மா. ஆமாம், அகம் கிரத்து சொல்லி சொன்னால் வேத விஹிதம் கர்ம, வேதத்தினால் விதிக்கப்பட்ட கர்மாக்கள், செயல்கள். வேதத்தில் என்னென்ன யஜ்ஞங்கள் யாகங்கள் சொல்லப்பட்டுள்ளதோ அதையெல்லாம் கிரத்து என்ற வார்த்தையில் நாம் சொல்கின்றோம். அதுவே ஷௌத கர்ம, வேதத்தில் சொல்லப்பட்ட செயல்கள், கடமைகள். அக்னிஹோத்திரம், யஜ்ஞ யாகங்கள் எல்லாம் என்ன ஷௌத கர்மா. அந்த கிருத்துவாக நானே இருக்கின்றேன், அந்த செயல்களாக, அந்த யஜ்ஞ யாகங்களாக நானே இருக்கின்றேன். ஆக அடுத்து பாருங்கள், அடுத்து யஜ்ஞக என்ற வார்த்தையில் ஸ்மார்த்த கர்ம. ஸ்மார்த்த கர்ம என்றால் ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டது. ஆமாம், ஸ்ருதி ஸ்மிருதி. ஸ்ருதி என்பது இறைவனே கொடுத்த அந்த விஷயங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டது. ஸ்மிருதி என்பது வேத கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு நம்ம ரிஷிமுனிவர்கள் செய்த கிரந்தங்கள், செயல்கள், முறைகளுக்கு பெயர் நம்ம சொல்கிறோம் சௌத்த கர்ம. ஆமாம், ஸ்மார்த்த கர்ம, ஸ்மார்த்த கர்ம. சௌத்த கர்ம சொல்லி சொன்னால் வேதத்தில் விதித்த, ஸ்ருதி சொன்னது. ஸ்மிருதியில் விதித்த கர்மாக்கள் எல்லாம் ஸ்மார்த்த கர்ம, ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட செயல்கள். ஸ்மார்த்த கர்ம சொல்லி சொன்னால் வேதங்களில் என்று இல்லாமல் ரிஷிகளினால் சொல்லப்பட்ட வழிபாடுகள், பூஜைகள், முறைகள். இவைகள் காலத்துக்கு காலம் மாறி இருக்கும். ஈஸ்வரனுக்கு புதிய புதிய பெயரை கொடுப்பார்கள். ஆமாம், புதிய புதிய வடிவங்களை கொடுப்பார்கள், புதிய புதிய பெயர்களை சொல்வார்கள், பூஜை முறைகளை நமக்கு வகுத்து கொடுப்பார்கள். இதெல்லாம் என்னதென்றால் இதெல்லாம் ரிஷிகளுடைய வேலை. இதெல்லாம் என்ன, இதுவும் நான் தான், என்னுடைய ஸ்வரூபம். அகம் யஜ்ஞக சொல்கிறார். அகம் கிரத்து சொல்லி சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள். அகம் யஜ்ஞம் சொல்லி சொன்னால் ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட ரிஷி முனிவர்களால் ஏற்படுத்தப்பட்ட கர்மாக்கள். இது ரெண்டுமே என்ன சொன்னால் நான் தான். அடுத்த சொல் பாருங்க, ஸ்வதா அகம். அகம் ஸ்வதா. ஸ்வதா சொல்லி சொன்னால் பித்ருக்களுக்கு யாகத்தில் கொடுக்கும் ஹவிஸ். அதில் சுவாகா சொல்கிறது போல ஸ்வதா சொல்லி கொடுத்தோம்னா அது பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய ஹவிஸாக போய் சேரும். அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தா அது பித்ருக்களுக்கு போய் சேரும். எந்த வார்த்தையை சொல்கிறோமோ அந்த வார்த்தையின்படி அந்தந்த தேவதைகளுக்கு, தெய்வங்களுக்கு போய் சேரும். ஆக சொதா என்ற சொல்லி கொடுத்தால் அது பித்ருக்களுக்கு போய் சேரும் சொல்கிறாங்க. சுவாகா என்று சொல்லி கொடுத்தால் அதை தேவர்கள் எடுத்துக்கொள்வார்களாம். ஆமாம். ஆக இவர்களுக்கு இப்படித்தான் கொடுக்கணும் என்று நியதி எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். மாறி சொன்னால், மாற்றி கொடுத்தால், மாற்றி யாருக்கு போகணும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஆமாம், இந்த கொரியர்லலாம் என்ன சொல்கிறாங்க, கரெக்டாக அட்ரஸ் எழுதுங்க, செல் நம்பர் கொடுங்க, இல்லைனா வேறு எங்கேயும் போயிடக்கூடாது, பின்கோடு கரெக்டாக எழுதுங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதே தான் அந்த வார்த்தைகள், அந்த விஷயங்களை எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அந்த அக்னியில், அக்னி பகவான் சொல்லியிருக்கோம். அவர் தான் கொரியர் சர்வீஸ். எதை சொல்லி கொடுக்குறோமோ அவர் கொண்டு சேர்த்துடுவார். அவர் பேரை சொல்லி கொடுத்தா அவர் எடுத்துக்குவார்.
நம்ம மாற்றி சொல்லக்கூடாது, மாற்றி எடுத்துக்கொள்வார், மாற்றி சொன்னார். ஆக அந்த அவிசாக, அந்த அன்னமாக நான் இருக்கின்றேன். அடுத்து சொல் பாருங்க, அகம் ஔஷதம். இந்த ஔஷதம் என்ற வார்த்தை 2 அர்த்தம் இருக்குது. நாம் உட்கொள்கின்ற உணவு, எதையெல்லாம் நாம் உண்கின்றோமோ அதெல்லாம் பகவான் ஸ்வரூபம் தான் சொல்கிறார். அப்போ நாம் தினமும் என்ன, பகவானை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இட்லி தோசை தானே சாப்பிட்றோம் சாமி சொல்லக்கூடாது, பகவானை தான் சாப்பிட்றோமா. இப்போ பகவானையை சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னால் பகவான் என்ன சொல்கிறார், சாப்பிடுபவனு நான் தான் என்று சொல்லிடுறார். சாப்பிட்றதும் நான் தான், சாப்பிடுபவனு நான் தான். நீ என்ன சாப்பிட்றே அதுவும் நானே, சாப்பிடுறது யாருன்னா அதுவும் நானே. ரொம்ப அழகாக சொல்கிறேன். இந்த மருந்து என்ற அதிகாரத்தில் உணவையே மருந்தாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஒவ்வொரு நாளும் நாம் மதியம் சாப்பிடும்பொழுது அந்த பாட்டை சொல்லிட்டு தான் சாப்பிட்றோம். நம்ம மருந்து அதிகாரம் கிச்சனில் எழுதி போட்டிருப்பாருங்க, அந்த 10 பாடல்கள் எழுதி போட்டு அதை சொல்லி தான் சாப்பிட்றோம். மருந்தே உணவு. ஆமாம், அதான் சாப்பிடுவோன்னு நான் தான், சாப்பாடும் நான் தான். இந்த ஒரு பாட்டு வரும், பாட்டும் நானே பாவமும் நானேன்னு சொல்லி சொன்னார். அதுபோல் இங்கே உணவும் நான் தான் சொல்கிறார். அப்போ என்ன, அன்னம் நான் நிந்தியாத், அன்னத்தை நிந்திக்க கூடாது, உணவை அவமதிக்க கூடாது. தத் விரதம் சொல்கிறது உபனிஷத். அன்னம் நான் நிந்தியாத் தத் விரதம். காரணம், உணவை ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்க்கணும். 2 நாள் உணவு கிடைக்கலன்னா தெரியும், ஆமாம் ஈஸ்வரன் தான் உணவு. இந்த ரிஷிகேஷ்லாம் கேம்புக்கு போனால் அங்கே என்ன கிடைக்கும் சொல்லுவாங்க. காலையில் இப்போலாம் அந்த காலத்தில் எப்படி கிடைக்குமா, காலையில் ரொட்டி டால், சாயந்தரம் டால் ரொட்டி, வேறு எதுவும் கிடைக்காது. அப்போ கேம்பெல்லாம் போனோம்னா அந்த ஊர் உணவு என்ன இருக்குது, சப்பாத்தி மற்றெல்லாம் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன, தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களுக்கு 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க, பார்த்துட்டு எங்கடா மெட்ராஸ் கேப் இருக்குது, இட்லி தோசை சாப்பிட்ணும், அது சாம்பார் இட்லி சாப்பிட்ணும், ஆமாம் மசால் தோசை சாப்பிட்ணும். அங்கே கிடைக்காது, கிடைச்சாலும் இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ 20 வருஷம் 30 வருஷம் முந்திலாம் போனால் ரொம்ப ரேர். அதனால் என்ன ஆகும் தெரியுங்களா, இப்போடா மெட்ராஸ் வரப்போகிறோன்னு நினைப்பாங்க. வந்து முதல் போய் ஹோட்டலில் என்ன, சாம்பார் இட்லி மசால் தோசை, அதெல்லாம் சாப்பிட்டா அப்பா பெரிய மோட்சம் கிடைச்சது போல. அவ்வளோ ஸ்விக்கி சொமோட்டோலாம் கிடையாது ஆர்டர் போடுறதுக்கு இருக்கும். அப்படி தான் என்ன காரணம்னு சாப்பிட்டு பழகி இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, தமிழ்நாட்டில் தான் இந்த உணவு வகைகள் இருக்குது, ஐட்டம் வேறு எந்த ஊரில் எந்த நாட்டிலும் இருக்கா, எல்லாம் துண்ணுங்கூலிங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப நாக்கை வளர்த்து வச்சுருக்கோம். அது தமிழ்நாடு எத்தனை விதமான உணவு. கொங்கு நாடு போனால் அது ஒரு விதமான டிஷ்ஷு, காரைக்குடிலாம் போனால் செட்டிநாடு அது ஒரு விதமாக இருக்குது, திருநெல்வேலி போனால் அது ஒரு விதமான உணவு, நாகர்கோவில் போனால் அது ஒரு விதமான உணவு, சென்னையில் பார்த்தா அது ஒரு விதமான உணவு, திருச்சி, ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு விதமாக அத்தனை வெரைட்டி, அத்தனை உணவு. அப்பா வேறு எங்கேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். துப்பாடு சாப்பாட்டு ராமன்றாங்க. அது பாருங்க, ராமனை எதுக்கு ஒன்று சாப்பாட்டை சேர்த்தாங்கன்னு தெரியல, சாப்பாட்டு ராமன். காரணம், நம்ம இஷ்டப்படி பழகி இருக்கிறோம். அகம் ஔஷதம் என்பது என்னென்னா, எங்கன்னா வெளியூர் போயிட்டு சாப்பாடு எதுவும் சரியாக கிடைக்கலனாலும் தெரியும். ஆனால் இப்போ பரவாயில்ல, எந்த ஊரில் போனாலும் அங்கெல்லாம் சரவண பவன் இருக்குன்றாங்க. இப்படி தானே இருக்குது, தெரியல இப்போ என்ன இருக்குது, ஏபிடி, ஆமாம் அடையாறு ஆனந்த பவன், ஆமாம் அது இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. சரி, ஆக இங்கே 2வது பொருள் பாருங்கள். முதல் பொருள் உணவே, ஔஷதுக்கு உணவுன்னு சொல்லி பார்த்தோம். 2வது அகம் ஔஷதம், நான் மருந்தாக உள்ளேன், நான் நோயை நீக்க பயன்படும் மருந்தாகவும் நானே இருக்கிறேன்னு. நோய் குணம் அடைந்தது சொல்லி சொன்ன என்ன பொருள், பகவான் உள்ளே போய் வேலை செய்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ தலைவலி யார், பகவான் தான். தலைவலியான பகவானை சரி பண்ணுறதுக்கு மருந்து என்ற பகவான் உள்ளே போய் என்ன பண்ணுறார், 20 நிமிஷத்தில் அவர் சரி பண்ணிடுறார். அதனால தான் பாருங்கள், நம்ம வைத்தீஸ்வரன் வைத்தியநாதன், இறைவனே என்ன பண்ணுறோம், வைத்தீஸ்வரன். வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது, சிவனே வைத்தீஸ்வரன், அவர் தான். தியாகராஜன் அதே போல் எங்கள் வைத்தீஸ்வரன். டாக்டர்கள்லாம் அவர் தான் சீஃப் டாக்டர். 2வது வரியில் பாருங்க, வருகின்ற அனைத்து சொற்களும்
யஜ்ஞங்களுக்கு பயன்படுகின்ற சில அங்கங்களை சொல்லி இவைகளை எல்லாம் சேர்த்தால்தான் ஒரு யஜ்ஞமே யாகமே நடைபெறும். இவைகளெல்லாம் ஒவ்வொரு அங்கமும் நான் தான் சொல்ல போகிறார். ஆமாம், இந்த அங்கங்களில் சிலது பார்ப்போம். முதலில் மந்திரக அகம், யாகத்தில் பயன்படுத்தும் மந்திரங்களும் நான் தான் சொல்கிறார். நாம் எதை உச்சரித்து தேவர்களை அழைக்கின்றோமோ, அழைத்து அவர்களுக்கு ஹவிசை பொருள்களை தருவோமோ அதுக்கு பேர் மந்திரம். ஆக தேவர்களை அழைக்க பயன்படும் மந்திரங்கள், யாகத்தில் பயன்படுத்தும் மந்திரங்கள் நான் தான் சொல்கிறார். நானே அந்த மந்திர ஸ்வரூபம். அடுத்து பாருங்க, அகம் ஏவ ஆஜ்யம். ஆஜ்யம் சொல்லி சொன்ன நெய், யாகத்தில் விடப்படும் நெய்யாக நானே இருக்கின்றேன். ஏன் நெய் போடணும், டால்டா போடக்கூடாதா? நத்திங் டூயிங். நிறைய பேருக்கு அப்படிலாம் வந்துடும். ஆமாம், எதற்குள் நெய்யை விடுறோம்? அந்த நல்லா கொழுந்து விட்டு இருக்கின்ற யாக குண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னியில் அந்த அவிசை நம்ம போடுறோம். ஆமாம், அக்னிக்குள் அந்த அக்னி யார்? அதுவும் பகவான் தான். அதான் சொல்கிறார், அகம் அக்னிகி, நான் நெருப்பாகவும் இருக்கின்றேன். நேரும் நானே, நெருப்பும் நானே, நிலமும் நானே, எல்லாம் அவர் தான். நிலநீர் தீ கால்வானும் நீ அல்லாத ஒரு இடத்துல சொல்கிறார் தாய்மன்னர் கூட. ஆமாம், அது போல் அகம் ஹுதம், இந்த அந்த செய்கின்ற செயல்கள், அவிசை விடுறது மற்றெல்லாம் அந்த செயல்கள் இருக்கு, அந்த யஜ்ஞயாக செயல்கள், அதுவும் நானாகவே இருக்கின்றேன்னு சொல்கிறார். ஹுதம் என்றால் யாகம் செய்தல். பிரம்மநாகுதம் சொல்கிறோம் பாருங்க, பிரம்மார்ப்பணம். ஆமாம், பிரம்மகவிகி அதில் வருது பிரம்மநாகுதம். ஹுதம் சொல்லி சொன்னால் அந்த யாகம் செய்வது. ஆக இந்த கர்ம ரூபமாகவும் நானே இருக்கின்றேன்னு சொல்லி சொல்கிறார். இனி அடுத்த ஸ்லோகம், 17வது ஸ்லோகம். பிதாஹமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹः வேத்யம் பவித்ரம் ஓங்காரः ருக்ஷாம யஜுர் ஏவச பிதாஹமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹः வேத்யம் பவித்ரம் ஓங்காரः ருக்ஷாம யஜுர் ஏவச. ஸ்லோகத்தை பார்க்கலாம். பிதா அஸ்ய ஜகதக, இந்த உலகத்திற்கு, அகம் பிதா, நானே தந்தையாக இருக்கின்றேன். அடுத்து அம்மா யார்? மாதா யார்? தாய். அதுவும் நான் தான் சொல்கிறேன். மாதா, அம்மா. மாதான்னா அம்மா. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி சொல்கிறோம். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, இதெல்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் திருக்குறள் நிறைய இடத்துல வந்துருக்கு. அந்த கருத்துக்களை எல்லாம் மூலத்தை உள்வாங்கி கொண்டு பெரியவர் நமக்கு நம்முடைய மொழியிலும் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி விஷயங்கள் தான், சொன்ன விஷயங்கள்லாம். மாதா சொல்லி சொன்னால் என்ன அர்த்தமா? மாத்தி இத்தி மாதா. அன்றாடம் ஒவ்வொரு நிலையிலும் அந்த குழந்தைய வளர்ச்சி அளப்பாலாம். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. இந்த தூக்கி பார்க்கும் பொழுதே குழந்தை வளர்ந்துருக்கு தெரியுமா? ஆமாம், இந்த குழந்தை என்ன நல்லா வளர்ந்துருக்கு, வெயிட்டு போட்டிருக்கு, வளர்ந்துருக்கு, அளப்பாலாம். மாதா சொல்லி சொன்னால் அன்றாடம் அளந்து பார்ப்பவலாம் குழந்தையுடைய வளர்ச்சி. அதனால இதுக்கு மாத்தாவாம். மாத்தி இத்தி மாதா. ஆமாம். ஆக அடுத்து கடைசி சொல்லி பாருங்க, தாயும் தந்தை நீ சொல்லி சொன்னா, அப்போது தாத்தா யார்? அதுவும் நான் தான் சொல்கிறேன். பிதாமக, பிதாமகன், தாத்தா, பெற்றோருடைய பெற்றோர்கள். ஆமாம், கிராண்ட் ஃபாதர் சொல்கிறோம் பாருங்க, அதுவும் நான் தான் சொல்கிறார். அப்புறம் தாத்தா சொல்லி சொன்னால் கர்ம பலனை கொடுப்பவர். அவர் யாருன்னா அதுவும் நான் தான். அப்போ இந்த உலகத்துக்கு அப்பா நான் தான், அம்மா நான் தான். உங்கள் அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பாவும் நான் தான். அப்புறம் இந்த கர்ம பலனை கொடுப்போன்னு நான் தான். எல்லாவற்றையும் பிரித்து கொடுக்கின்ற வேலையை செய்து கொண்டுள்ளது நான் தான் சொல்கிறேன். யார் யார் என்னென்ன செயல்களை செய்து கொண்டுள்ளார்களோ அந்த செயலின் விளைவை பலனை பிரித்து அவரவர்கள் கொண்டு சேர்க்கும் செயலையும் நானே செய்து கொண்டுள்ளேன். ஆக பகவானுடைய கம்ப்யூட்டர் இருக்கே, யூனிவர்சல் நெட்வொர்க் இருக்கே, அது வைரஸ் தாக்காத, வைரஸ் ஃப்ரீன்றார்.
யாருக்கும் எந்த தவறுமின்றி அவரவருடைய கர்ம பலனை அவர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற செயலையும் நானே செய்கின்றேன்னு சொல்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எனக்கு ஏன் இது வந்தது, எனக்கு ஏன் இது வந்ததுன்னு சொல்லி கேட்கக்கூடாது. அவருக்கு ஏன் வரல, அவருக்கு ஏன் இது வந்தது சொல்லி கேட்கக்கூடாது. அதுக்கு பதில் என்ன கேட்டால், எதை யாருக்கு எப்பொழுது கொடுக்கணுமோ அதை அப்பொழுது அவரவர்கள் பிரித்து தருகின்றார். ஆமாம், ஒருவர் செய்தது அடுத்தவருக்கு போய் சேராது. ஆமாம், நாம் செய்தது தான் நமக்கு வந்திருக்கின்றது. நாம் என்ன செய்தோமோ அதுதான் நமக்கு வந்தது. அவர் செய்து நமக்கு வரல, நாம் செய்து அவருக்கு போகலை. இது ஒரு அழகான அற்புதமான நெட்வொர்க். அதனால தான் இன்னொரு பேர் சொல்லுவாங்க, நியந்தா, நியத்தி. இந்த உலகத்தில் எதெல்லாம் நியத்தியோ அந்த நியத்தியே இறைவன் தான் சொல்லி சொல்கிறோம். நியந்தா, அந்த நியதியை செய்பவர், அப்படி ஒரு பேர் இருக்குது பகவானுக்கு. அதனால் நமக்கு பயம் வேண்டாம். இரண்டாவது வரி வேத்தியம். வேத்தியம் என்றால் இது ஒரு அழகான சொல். வேத்தியம் என்றால் நானே அறியத்தக்கவனாக இருக்கின்றேன். இந்த உலகத்தில் அறியத்தக்கது என்று ஒன்று இருந்தது என்றால் அது நான் தான், என்னைத்தான் நீ அறிய வேண்டும் சொல்லி சொல்கிறார். வேதன யோக்கியம். இந்த உலகில் நானே அறியத்தக்கவனாக இருக்கின்றேன். அறிய யோக்கியதை உடையவன் நானேன்னு சொல்கிறார். உலகில் அறியத்தக்கவைகள் எவ்வளவோ இருக்கின்றது இல்லையா? அதில் யோக்கிய வேதனம் எப்படி அறியத்தக்கது, எது அறியத்தக்கதோ அப்படி அது அறியப்பட வேண்டும். அப்படி அறியப்படத்தக்கவனாக நானே இருக்கின்றேன். யாராவது மோட்சம் அடையணும்னு சொல்லி சொன்னால் என்ன, பிரம்ம ரூபமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை பிரம்மமாக புரிந்து கொள்வது தான் மோட்சம். அது பிரம்மன்னு சொல்லிட்டு ஏதோ பிரம்மமா அப்படி இல்லை, அந்த பிரம்மமாக நானே இருக்கின்றேன் என்று புரிந்து கொள்வது தான் மோட்சம். ஆமாம், அது ரொம்ப முக்கியமானது. என்னைத்தான் இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும், வேறு எது தெரிந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறார். சாந்தோக்கிய உபநிஷத்தில் நாரத மகரிஷி சனத்குமார் இடத்துல பேசுகிறதா ஒரு பெரிய ஒரு மந்திரம் வருது. நமக்கு நாரதர் சொல்லி சொன்னால் நமக்கு என்ன தெரியும், கலகம் மூட்டுறவர்னு சொல்லி சொன்னோம், கோல் மூட்டுறவர் சொல்லி சொன்னோம், அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் பெரிய மகரிஷி, திரிகால ஞானி அவர். அன்றைக்கி இருந்து புராணப்படி பார்த்தா எந்த உலகத்துக்கு எப்போ வேணாலும் யார் இடத்துல வேணால் இயல்பாக செல்லக்கூடிய அற்புதமான, அந்த காலத்தில் ஒரு என்ன சொல்கிறது, கொரியர் சர்வீஸ் அவர் தான். ஆமாம், தர்ம தபால் சர்வீஸில் அவர் சர்வீஸ் எதுவும் பைசாலாம் கிடையாது, எல்லோரும் தகவலை கொண்டு சேர்ப்பார். அது இந்திரலோகம் போனோமா, சந்திரலோகம் போனோமா, வைகுண்டம் போனோமா, கைலாசம் போனோமா, வேறு பிரம்மலோகம் போனோமா, எல்லாருக்கும் செய்தியை கொண்டு போய் சேர்க்குறது. இரண்யன் இடத்துல போகணுமா, இரண்யாட்சன்கிட்ட போகணுமா, ராவன் இடத்துல போகணுமா, ராமர் இடத்துல போகணுமா, எல்லா இடத்துல அவர் யாரும் தடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மகரிஷி அவர். பெரிய லிஸ்ட்டு ஒன்று கொடுக்குறார். எனக்கு பூத வித்யா தெரியும், பிரேத வித்யா தெரியும், நட்சத்திர வித்யா தெரியும், இப்படியா ஒரு 63 64 வித்தைகளை சொல்கிறார். இதெல்லாம் எனக்கு தெரியும். இவ்வளவும் தெரிந்தால் கூட நான் சோச்சாமி, எனக்கு இருக்கக்கூடிய துயரம் இருக்கு, அது நீங்கின பாடம் இல்லையே சுவாமின்னு கேட்குறேன் சனத்குமார். இருக்கு இவ்வளோ வித்தை தெரிஞ்சு கூட என்னோடய துயரம் எதுவுமே நீங்கலையே, நான் என்ன பண்ணட்டும்? எந்த வித்தை என்னோடய துயரத்தை நீக்கவில்லை சொல்கிறார். அதன் பிற்பாடு தான் சனத்குமாரர் ஆரம்பிக்கிறார். ஆமாம், உன் துயரத்தை நீக்கக்கூட ஒரு வித்தை இருக்குது, அது அந்த வித்தையை நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா அப்பொழுது மட்டும்தான் உடைய துயரமானது நீங்கும். ரொம்ப அழகான ஃபேமஸ் வேர்டு. தரதி சோகம் ஆத்மவித்து. ஆத்மாவை ஒருவன் தெரிந்து கொள்வதால் மட்டுமே துயரங்களிலிருந்து விடுபடுகின்றான். சரி, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் என் துயரம் நீங்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இது 2வது அத்தியாயத்து பெரிய அளவுக்கு நம்ம விசாரம் பண்ணியிருக்கோம். அற்புதமான ஒரு வார்த்தை இது, தரதி சோகம் ஆத்மவித்து என்று சொல்லி, இந்த ஆத்மாவை பிரம்மத்தை தெரிந்தால்தான் சோகம் போகுமே தவிர வேறு எதையும் நீ தெரிந்து கொள்வதால் உன்னுடைய துயரம் போகவே போகாது என்று அந்த இடத்துல அற்புதமான ஒரு போர்ஷன் இருக்குது. ஆமாம், ஆக அப்படி தெரியலன்னா இன்னும் நிறைய படிக்க துயரம் வளருமே தவிர போகாது. ஆக இங்கே வேத்தியம் சொல்லி சொன்னால் மோட்சத்துக்கு எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவுக்கு
நானே விஷயமாக இருக்கிறேன். இப்போது அறிவுக்கு விஷயம் எதுன்னா நானேன்னு சொல்லிடுறேன். ஒரு நாலேஜ் இருக்குன்னா என்ன நாலேஜ், எனக்கு ஒரு அறிவு இருக்குன்னு சொல்லிச்சு, எதை பற்றி அறிவு, அடுத்த கேள்வி வரும் இல்லையா? இங்கே உன்னுடைய அறிவுக்கு நான் தான் விஷயம், ஆப்ஜெக்ட் நான் தான், சப்ஜெக்ட் நான் தான். இங்கு வேத்தியம் சொல்லி சொன்னால் பிரம்மத்தை குறிக்கின்றது. நானே பிரம்மஸ்வரூபமாக அறிய வேண்டியவனாக இருக்கின்றேன். அடுத்த சொல் பாருங்க, பவித்ரம். இதுவும் ஒரு அழகான ஒரு சொல். தூய்மைப்படுத்தும் சாதனமாக நானே இருக்கின்றேன். பரமம் பவித்ரம் சொல்கிறது போல பவித்ரம் சொல்லி சொன்னால் தூய்மைப்படுத்தும் சாதனமாக நானே இருக்கின்றேன். எதனால் தூய்மைப்படுத்தப்படுமோ அந்த தூய்மைப்படுத்தப்படும் பொருளாக, தூய்மைப்படுத்த பயன்படும் பொருளாக நானே இருக்கின்றேன். ஆமாம், மனதில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை போக்குவது சொல்லி சொன்னால் என்ன பண்ணணும்? அதுக்கும் ஒரு பகவானுடைய நாமங்கள் தானே சொல்கிறோம். நல்ல குணங்களை, சத்குணங்கள்லாம் வளர்த்துக்கிட்டுறோம். ஆக தூய்மைப்படுத்த எவ்வளவோ சாதனம் இருக்கின்றது. மனதை தூய்மைப்படுத்த பகவானுடைய நாமம்தான் சாதனம். அதுபோல ஆமாம், மண் வெளுக்க சொல்கிறார் இல்லையா, துணி வெளுக்க எல்லாம் இருக்குது, மனம் வெளுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா சொல்கிற. மனம் வெளுக்கணுமே. அடுத்த சொல் பாருங்க, ஓங்காரக. நானே ஓங்கார ஸ்வரூபமாக இருக்கின்றேன். ஓங்கார ஸ்வரூபம் என்பதில் அனைத்தும் அடங்கி விடுகிறேன். நானே சகுண பிரம்மம், நானே நிர்குண பிரம்மம். ஓங்காரத்துக்கு என்ன விசேஷம் சொல்லி சொன்னால், சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற பகவானுடைய நிர்குண ஸ்வரூபத்தையும் ஓங்காரம் குறிக்கின்றது. ராமர் கிருஷ்ணர் என்கின்ற சகுண பிரம்மத்தையும் ஓங்காரம் குறிக்கின்றது. ஆக சகுணத்தையும் குறிக்கின்றது, நிர்குணத்தையும் குறிக்கின்ற ஒரு சொல் என்ன? ஓங்காரம். அதனால தான் ஓம் என்ற அந்த மந்திரத்துக்கு பிரணவம் என்று பெயர். பிரணவம் சொல்லி சொன்னால் பகவானுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான பெஸ்ட்டு நேம் சொல்கிறாங்க. பெஸ்ட்டு நேம், பொருத்தமான ஒரு பெயர். ஆமாம், புதியதற்கும் என்ன புதியது, பிரணவம். நவம் சொல்லி சொன்னால் புதியது, பிரணவம். புதியது என்றும் ஒரு பொருள் இருக்கின்றது பிரணவத்திற்கு. ஆக அந்த ஓங்கார ஸ்வரூபமாக நானே இருக்கின்றேன். இதன் பொருள் என்னவென்றால், நானே சகுண நிர்குண பிரம்மமாக இருக்கின்றேன். அடுத்து பாருங்க, ரிக் சாம யஜுர் ஏவச்ச. நானே ரிக் மந்திரமாக, ரிக்வேதமாகவும் எஜுர்வேதமாகவும் சாமவேதமாக இருக்கின்றேன். இங்கே அதர்வண வேதத்தை விட்டுட்டார் பகவான் சொல்லி சொன்னால், அதர்வண வேதத்தில் ரிக் யஜுர் மந்திரங்கள் தான் வருகின்றது. ஆகவே அதை அவர் சொல்லவில்லை என்ற ஒரு கருத்தை இங்கு நமக்கு பெரியவர் சொல்லுகின்றார்கள். ரிக்வேதம் என்று ஏன் பெயர் வந்ததென்றால், அதில் இருக்கக்கூடிய மந்திரங்கள், அதில் வந்த சில விதமான மந்திரங்களுக்கு ரிக் என்று பெயர். ஆகினால் அதுக்கு ரிக்வேதம் என்று பெயர் வந்தது. அந்த ரிக் மந்திரங்கள் அதிகமாக உள்ள வேத பகுதிகளுக்கு ரிக்வேதம் என்று பெயர் கொடுத்துள்ளார்கள் பெரியவர்கள். யஜுஸ் மந்திரங்கள் என்பது உரை நடையாக இருப்பது, அது அதிகமாக உள்ள வேதத்துடைய பகுதிக்கு யஜுர்வேதம் என்று பெயர் வந்தது. சாமவேதம் என்றால் ரிக் யஜுர் மந்திரங்களை ராகத்தோடு பாடினால் அநேகமாக சாமவேதம், இந்த ரெண்டு வேதத்துடைய மந்திரங்கள் அதிகமாக இருக்கின்றது. அப்படி அதை ராகத்தோடு பாடினால் அது சாமவேதம் என்று பெரியவர் சொல்லுகின்றார்கள். அதர்வண வேதத்தில் ரிக் யஜுர் மந்திரங்கள்லாம் வருகின்றது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க சம்பிரதாயத்தில், வேதத்ரை, 3 வேதங்கள். பொதுவாக நம்ம 4 வேதம் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் வேதத்ரை, வேதம் 3 தான் என்ற ஒரு கருத்தும் அந்த வார்த்தையும் வழக்கத்தில் இருக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கின்றது. ஆகவே இங்கே பகவான் சொல்கிறார், ரிக் யஜுர் என்று சொன்னாலே போதும். சாம வேதத்திலே ரிக் யஜுர் வேத மந்திரங்கள் வருகின்றது. இருந்தாலும் 3 வேதங்கள் பெயர்களை பகவான் இங்கு சொல்லுகின்றார். ரிக் யஜுர் சாம வேதம் ஏவச்ச. ஆக இந்த 3 வேதங்களை சொல்லி நானே வேத ரூபமாக இருக்கின்றேன். மேலும் 2 ஸ்லோகங்களில் நானே அனைத்துமாக இருக்கின்றேன் சொல்லப் போகின்றார். 18வது ஸ்லோகம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.